வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில நம்ம இன்னைக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மே 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வரும். இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தான் வாழ்க்கையை விட தன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய வாழ்க்கை, அதாவது கணவன், மனைவி, பெற்றோர், தம்பி, அண்ணன், தங்கைகள், இந்த மாதிரியாக தன்னை சார்ந்து இருப்பவர்கள், தன்னுடைய குழந்தைகள், மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான் உயிரே. குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் உயிர் உடனே பிரிஞ்சு போயிடும். அந்த அளவிற்கு குழந்தைகள் மேலே உயிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படி தன்னுடைய உறவினர்களுக்காக வாழக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுகத்தையுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து, இன்னைக்கு வயசு 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், 55 கூட இருக்கலாம். எவ்வளோ வயது ஆனாலும் அந்த வயது வரைக்கும் ஒரு சுகத்தை கூட நீங்கள் அனுபவித்தது கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்கள். இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா சுகத்தையும் நம்ம அனுபவிச்சிடணும். நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும், நமக்குன்னு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக எல்லா ஒரு சுகத்தையும் அனுபவிக்கணுன்ற ஆசை அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஒரு அரசனாக மீண்டு எழக்கூடிய ஒரு நேரம். எப்படி நீங்க இன்னொருத்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த இன்னொருத்தருக்காக வாழ்றது பார்த்தீங்கன்னா மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமையை உங்களுக்குள்ள கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசன்னா யாரு? இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு அரசன் தான் இருப்பாங்க. அப்படி எல்லா ஒரு வலிமைகளையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அந்த அரசனாகப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வருமானத்தில் அதிகப்படியான செலவுகள் எதுக்காக செலவு பண்ண போறீங்க? உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய ஆடம்பரத்திற்காக, உங்களுடைய நாகரீக செலவுகளுக்காக அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கார்டில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஆசையினுடைய உச்சத்திற்கே செல்லக்கூடிய ஒரு நேரம். எவ்வளோ ஒரு ஆசையை அடக்கி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இந்த ஆசைகள் எல்லாம் விபரீதமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத ஆசைகளை விட்டுருங்க. தேவையில்லாத ஒரு உறவுகளை விட்டுருங்க. அந்த உறவுகள்னால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். ஆசைகளை அனுபவிக்கலாம், ஆனால் அது தேவை இருக்கக்கூடிய நெசசரியான ஒரு சுகத்தை மட்டும் அனுபவிங்கள் துலாம் ராசி என்பர்களே. தேவையில்லாத உறவுகள் மூலமாக நீங்கள் அந்த ஆசைகளை அனுபவிக்கும் போது அது மிக பெரிய ஒரு பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை சுற்றி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பு இருக்கு. இந்த நிறைய வாய்ப்புகள் அந்த கம்புல பார்த்தீங்கன்னா ஒரு துளிர்கள், இதழ்களின் துளிர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மரம் வருது அப்படின்னா அந்த மரத்தில் முதல்ல ஒரு துளிர் விட ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரியான துளிர்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் எனக்கு இது போதும் அப்படின்னு இருக்கிற மாதிரியாக உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணங்களை நீங்கள் அகற்றிவிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு வருமானங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்க போது. அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய வியாதிகள் நிவர்த்தி அடையக்கூடிய
ஒரு நேரம். நீண்ட நாள் வியாதிகள்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அந்த வாய்ப்புகள் மூலமாக இப்போ உங்களுக்கே யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுனா நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நீங்க ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டீங்க. அந்த விஷயத்த கேர் எடுத்து பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தின்றது அந்த இடத்துல வரும். இந்த பதிவை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு போட்டுட்டு அடுத்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான தேவைகள் இந்த பிரசனத்துல முழுமையாக நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். வாய்ப்புகள் வருதுங்க, பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணினீங்கன்னா இந்த சான்ஸை விட வேற எந்த சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகளை அந்த குரு பகவானே உங்களுக்கு அள்ளி தரார். அந்த அள்ளி தரும்போது கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு நேரங்கள் மிகவும் ஒரு வளர்ச்சியான ஒரு நேரங்களாக இருக்கும். நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய ஒரு ஆசைகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு இந்த துலாம் ராசி என்பர்கள் எதையுமே பத்தி கவலைப்படாம ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய உண்டான நேரம். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்து அந்த மகிழ்ச்சியின் மூலமாக எல்லா கவலைகளையும் துறந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. இந்த ஃபூல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்திருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. ஃபூல்னா பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபூல் அப்படின்ற கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு எதையும் பற்றி முட்டாள் எப்படி இருப்பாங்க, எதையும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு ஜாலியாக கால் போன போக்கில் போகக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பர்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல், தன்னை சார்ந்து இருப்பவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கைக்காக கால் போன போக்கில் போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்றதே நீங்க பார்க்காம பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அதை தான் நான் சொன்னேன். நீங்க போகக்கூடிய இடத்துல ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்புகளை ஒவ்வொரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் சான்சஸ் வருதோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மீடியா துறையிலலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது பெரிய பெரிய கடினமான வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஆசை போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இப்போ வரும். அந்த ஆசைகளை நீங்கள் யாரை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுக்காக சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியோடு அரவணைப்போடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம இந்த டாரட் பிரசன்னத்தில் பொதுவான பலன்களை பார்த்துருக்குறோம். உங்களுக்குன்னு தனிப்பட்ட பலன்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.